ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஹெல்தியான கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது கூடவே ஒரு தேங்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த உளுந்து சாதம் செய்யறதுக்காக ஒரு 100 கிராம்ஸ் அளவு உடைக்காத கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டூ டு 3 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுமே ஒரு நல்ல அரோமா வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்ல ரோஸ்ட் ஆனதுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ரைஸ் கூட சேர்த்து சோக் பண்ணி வச்சிடலாம். 1/2 hour to 45 மினிட்ஸ் சோக் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு இங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க 10 garlic ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி நம்ம காரத்தளவுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க அரிசியும் உளுந்தம் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு 1 மினிட் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே 1.5 கப் ரைஸும் 1/2 கப் உளுந்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4.25 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த ரைஸ் குக் ஆகுறதுக்குள்ள நம்ம ஒரு தேங்காய் துவையல் பண்ணிக்க போகிறோம். அந்த தேங்காய் துவையல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். இப்போ இந்த உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே ஒரு 1/2 கப் திருகின தேங்காய் ஆட் பண்ணி அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது நல்லா கூல் டவுன் ஆனதுமே ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துவையல் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ள ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்க நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஹெல்தியான ஒரு குயிக் லஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.